ஹாய், ஹலோ, வணக்கம். கல்வேதம் ராஜ்குமார் பேசுகிறேன். நம்ம ஆல்ரெடி காமராஜர் தலைவர் உருவாகுதல காமராஜர் டாபிக் பற்றி பார்த்துருந்தோம். அந்த காமராஜர் டாப்பிக்கில் ஒரு லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கேன். அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொஸ்டின் இருக்கும். காமராஜரில் அந்த 70 கொஸ்டின் தான் 6th to 12th இருக்க கண்டென்ட்டு. ஓகேங்களா? அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு இந்த கொஷினில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு இல்லை யாராவது டவுட் கேட்கும்போது கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கொஷின் உள்ள போகலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த ஆண்டு. காமராஜர் பிறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903 ஜூலை 15. ஓகேங்களா? 1903 ஜூலை 15 காமராஜர் பிறந்த ஆண்டு. கே காமராஜ், கு காமராஜ் அப்படின்னு சொல்லுவோம். காமராஜின் தந்தை பெயர் என்ன? குமாரசாமி. அதனால தான் அவரை கு காமராஜ், இங்கிலீஷில் கே காமராஜ்னு போடுறோம். காமராஜரின் தந்தை பெயர் குமாரசாமி. ஓகேங்களா? தாயார் பெயர் சிவகாமி. காமராஜர் பிறந்த ஊர் எது? காமராஜர் பிறந்த ஊர் எது? விருதுநகர். ஓகேங்களா? பிறந்த ஊர் எதுனா விருதுநகர். காமராஜரின் அரசியல் குரு யார்? காமராஜரின் அரசியல் குரு யார்? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜரின் எந்த வயதில் சுவரொட்டியை கண்டு விடுதலை போராட்ட உணர்வு வந்தது? அவர் ஒரு வயசு இருக்கும்போது அவர் தெருவில் ஒட்டியிருப்பாங்க சுவரொட்டி. அது எந்த வயசு அப்படின்னா 7வது வயசு. ஓகேங்களா? 7வது வயது. ஓகேங்களா? காமராஜர் சுவரொட்டியில் கண்ட சொல் எது? காமராஜர் வந்து சுவரொட்டியில் ஒரு சொல் பார்த்துருப்பாரு. அது என்ன அப்படின்னா வந்தே மாதரம். ஓகேங்களா? காமராஜர் அந்த சுவரொட்டியில் கண்ட சொல் வந்து வந்தே மாதரம். அடுத்தது காமராஜர் எந்த புத்தக சாலைக்கு சென்று தனது பேச்சாற்றலை வளர்த்தார்? மெய்கொண்டான் புத்தக சாலை. ஓகேங்களா? மெய்கொண்டான் புத்தக சாலை. காமராஜர் எந்த புத்தக சாலைக்கு சென்று தனது பேச்சாற்றலை வளர்த்தார் அப்படின்னா மெய்கொண்டான் புத்தக சாலை. ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த கிளாஸ் கவனிச்சிருந்தீங்க, அந்த கிளாஸை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, இதை பார்த்துக்குங்க, நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க நோட்டில். ஓகேங்களா? ஒரு கொஷினை எடுத்துக்கங்க. இதுதான், இதை தாண்டி வர கொஷின் கேட்க வாய்ப்பு இல்லை. காமராஜர் கண்டென்ட் ஃபுல்லாகவே எடுத்தாச்சுன்னா அதில் லைன் பை லைன் என்ன கொஷின் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை தாண்டி கொஷின் வர, காமராஜரை பற்றி இதை தாண்டி கொஷின் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? காமராஜர் எந்தெந்த இயக்கங்களில் பங்கு பெற்று சிறை சென்றார்? எந்தெந்த இயக்கங்கள்லாம் பங்கு பெற்று சிறை சென்றார் காமராஜர்? சார் டேரெக்டாக 10th போயிட்டுனா சரி, ஓகே சொல்லுங்கள். எந்தெந்த இயக்கங்களில் பங்கு பெற்று சிறை சென்றார் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம், சைமன் குழு எதிர்ப்பு, வெள்ளையனே வெளியேறு. இதேமாரி இந்த 3 போராட்டத்தெல்லாம் வந்து இவர் கலந்துக்கிட்டு சிறை சென்றிருப்பார். ஓகேங்களா? புத்தக சாலையில் யாரின் வாழ்க்கை வரலாற்றை காமராஜர் படித்தார்? யாரோட வாழ்க்கை வரலாற்றை காமராஜர் படித்தார் அப்படின்னா லெனின், நெப்போலியன். இது எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரிஞ்ச பெயர். எக்ஸ்ட்ரா கரிபால்டி. லெனின், கரிபால்டி, நெப்போலியன். இவங்க 3 பேருடைய புத்தகத்தை தான் வந்து அவர் புத்தக சாலையில் படிச்சிருப்பார். ஓகேங்களா? காமராஜர் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம். காமராஜர் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்றுப்பார். அதை முதல்ல எந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா சாத்தூர் தொகுதி. ஓகேங்களா? சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. காமராஜர் எந்த ஆண்டு முதலில் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1937. சுதந்திரம் அடையிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1937. 1947 நம்ம சுதந்திரம் கிடைக்குது. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1937 அவர் முதல்ல சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆகிறாரு, சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறார். ஓகேங்களா? காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதில் தமிழ்நாடு கட்சியில் வந்து தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1939. ஓகேங்களா? 1939 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 2 வருஷம் கழிச்சு 1937 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. 1939 2 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் தலைவராக ஆகிறாரு. ஓகேங்களா?
எத்தனை வருஷம் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 வருடம். ஓகேங்களா? எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கார் அப்படின்னா 12 வருஷம் தொடர்ந்து இருக்காரு. ஓகேங்களா? 12 வருஷம் பதவியில் இருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக. ஓகேங்களா? 1945 யார் தலைமையிலான அமைச்சரவை தமிழ்நாட்டில் இருந்தது? யார் தலைமையிலான அமைச்சரவை அப்படின்னா இப்போ காமராஜருக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன் வருது. ஆனால் காமராஜர் நான் முதலமைச்சர் ஆகலை அப்படின்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட கை காட்டுறாரு. அது 1945 யார் இருக்காருன்னா டி பிரகாசம். 1945 டி பிரகாசம். ஓகேங்களா? டி பிரகாசம். அடுத்தது 1947 வந்து அதே மாதிரி காமராஜருக்கு ஆப்ஷன் திரும்பி வருது. இப்போ நான் இல்லை இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கை காட்டுறாரு. அவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி. 1947 ஓமந்தூர் ராமசாமி. திரும்பி அடுத்த ஆப்ஷன் வரும்போது 1949 இன்னொரு ஆள் கை காட்டுறாரு. யார் அப்படின்னா 1949 குமாரசாமி. குமாரசாமி. ஓகேங்களா? குமாரசாமி. 1945, 47, 49 காலத்தில் யாரால் அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவானது? யாராலனா காமராசரால. 45, 47, 49 2 வருஷம் கேப்பில் யாரால் வந்து அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாகுது அப்படின்னா நம்ம காமராசரால் தான் வந்து அமைச்சரவை உருவாகுது. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954 1963. ஓகேங்களா? 1954 1963 9 வருடங்கள். ஓகேங்களா? காமராஜர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஆண்டு 1963 ராஜினாமா செஞ்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்திருக்கும். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி மேலே வந்து ரொம்ப மக்கள் அதிருப்தியாக இருந்திருப்பாங்க. அப்போ காமராஜர் என்ன பண்ணுவார், மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்காக வரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்கு பேர் தான் கே திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் அவர் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? காமராஜர் அரங்கம் உள்ள இடம். காமராஜர் அரங்கம் எங்கே உள்ளது அப்படின்னா தேனாம்பேட்டை. சென்னையில் இருக்க தேனாம்பேட்டை இருக்குல்ல, காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில் உள்ளது. காமராஜர் அரங்கம் எங்கே உள்ளதுன்னா தேனாம்பேட்டையில் உள்ளது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? சி சுப்பிரமணியன். ஓகேங்களா? கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து சி சுப்பிரமணியன். கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியன். காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன். ஆர் வெங்கட்ராமன். ஓகேங்களா? காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன். காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியன். ஓகேங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் எந்த பதவி வகித்தார்? அவர் பெயர் என்ன? அதாவது காமராஜர் ஆட்சியில் ஒரு முன்னாள் குடியரசுல ஒரு பதவி வகிச்சிருக்காரு. அவர் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தான் யாருன்னா தொழில்துறை அமைச்சர். பார்த்தோம்ல, அவர் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பெயர் வந்து ஆர் வெங்கட்ராமன். முன்னாள் குடியரசுத் தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் எந்த பதவி வகித்தார்? அவர் பெயர் என்ன? காமராஜர் ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சரவையில் என்ன பதவி வகித்தார்? கொஸ்டினில் அமைச்சரவையில் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சரவையில் எந்த பதவி வகித்தார்? அவர் பெயர் என்ன அப்படின்னா தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அவர் பெயர் வந்து ஆர் வெங்கட்ராமன். ஓகேங்களா? யார் கூட்டுறவு இயக்கங்களை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக யார் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தனர் அப்படின்னா காமராஜர் தான். காமராஜர் தான் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தார். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் யாவை? இவர் இருக்கும் போது தான் 2வது 5 ஆண்டு திட்டம் 3வது 5 ஆண்டு திட்டம் வந்திருக்கும். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் யாவைனா 2வது 5 ஆண்டு திட்டம் 3வது 5 ஆண்டு திட்டம்.
தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பது யாரின் நோக்கம் அப்படின்னா காமராஜருடைய நோக்கம் தான். தெருதோறும் தொடக்கப்பள்ளி இருக்கணும்ப்பா, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்ப்பா அப்படின்றது யாரோட நோக்கம்னா காமராஜரோட நோக்கம். காமராஜர் ஆட்சி காலத்தில் ஈராண்டுகள் எத்தனை மாநாடுகள் கல்விக்காக நடைபெற்றது? எத்தனை மாநாடு வந்து கல்விக்காக நடைபெற்றது அப்படின்னா 133 மாநாடு. 133 133 மாநாடு. பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு எந்த நாள் எங்கு நடந்தது? பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா 1958 பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க கடம்பத்தூர்ல நடந்தது. ஓகேங்களா? பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு எந்த நாள்னா 1958 பிப்ரவரி மாதம். எங்கு நடந்ததுன்னா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க கடம்பத்தூர்ல நடந்தது. ஓகேங்களா? நில உச்சவரம்பு எத்தனை ஏக்கராக காமராஜர் காலத்தில் குறைக்கப்பட்டது? 30 ஏக்கர். ஓகேங்களா? காமராஜர் காலத்தில் வந்து 30 ஏக்கராக குறைக்கப்பட்டுச்சு. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து 30 ஏக்கரா ஒரு பெரிய ஆளுகிட்ட இவ்வளோதான் இருக்கணும், மிச்சம்லாம் வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நில உச்சவரம்பு எத்தனை ஏக்கராக காமராஜர் காலத்தில் குறைக்கப்பட்டதுன்னா 30 ஏக்கராக குறைக்கப்பட்டது. தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர் தான். தஞ்சாவூர் பண்ணையாள் சட்டத்தை திருத்தியவர் யாருன்னா காமராஜர் தான். இந்திய சீன போர் நடைபெற்ற ஆண்டு. இந்திய சீன போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1962 அந்த போர் நடந்திருக்கும். இதனால் மக்கள் அதிருப்தி ஏற்பட்டு 1963 காமராஜர் கையெழுத்து ரிசைன் பண்ணியிருப்பார். 1962. ஓகேங்களா? 62னா 62 ஞாபகம் வச்சுங்க. 2னா 2 நாட்டுக்கான போர். 1962. எந்த ஆண்டு மூத்த தலைவர்களை பதவி விட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என்று யார் கூறினார்? அந்த திட்டம் டேஷ் திட்டம் எனப்படும். ஓகேங்களா? 1963 ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 1963 ஆண்டு மூத்த தலைவர்களை பதவி விட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என்று யார் கூறினார்னா காமராஜர் கூறுறாரு. அந்த திட்டம் டேஷ் திட்டம் எனப்படும் அப்படின்னா அந்த திட்டத்துக்கு பேர் தான் கே திட்டம்னு சொல்லுவாங்க. காமராஜர் திட்டம். ஓகேங்களா? கே திட்டம். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு மற்றும் எங்கு பதவியேற்றார்? காமராஜர் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் ஃபுல்லாக ஆல் இந்தியா லெவலில் தலைவராக கொடுக்குறாங்க. அப்போ எங்கே பதவியேற்றாருன்னா புவனேஸ்வரில் பதவியேற்கிறாரு. 1963 பதவியேற்கிறார். பதவியேற்றாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு காமராஜர் தலைமையேற்று நடத்திய இடம் மற்றும் ஆண்டு. 1964 இடம் வந்து டெல்லியில் தலைமையேற்று நடத்துகிறாரு. ஓகேங்களா? 1964 டெல்லியில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு காமராஜர் தலைமையேற்று நடத்துகிறார். ஓகேவா? 1964. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆன ஆண்டு. 1964 லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமர் ஆகியிருப்பார். யார் மறைவுக்கு பின்னால் லால் பகதூர் பிரதமர் ஆனார்னு பார்த்தீங்கன்னா நேரு இறந்து போயிருப்பார். நேரு இறந்து போனோடனே கட்சிக்குள்ளே யார் பிரதமர் ஆகுதுன்னு சண்டை வரும். அப்போ அங்கே இருக்க எம்பி எல்லாரையும் காமராஜர் கூப்பிட்டு பேசி யார் அதிக பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்து அப்போ லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்திருப்பார். யார் மறைவுக்கு பின் இந்திரா காந்தி பிரதமர் ஆனார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி ஒரு எதிர்பாராத விதமாக இறந்திருப்பார். இறந்த உடனே வந்து இந்திரா காந்தி பிரதமர் இருப்பாங்க. அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் என யாரை அழைத்தனர்னா காமராஜரை தான். தொடக்கப்பள்ளி மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யாருன்னா காமராஜர் தான். பள்ளி வேலை நாட்களை 180 எத்தனையாக காமராஜர் உயர்த்தினார்னா 200 காமராஜர் உயர்த்தினார். ஓகேங்களா? அடுத்து காமராஜர் எந்த நாடுகளுக்கு சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டு அவற்றை நம் நாட்டில் செயல்பட முனைந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருப்பார், ரஷ்யா போயிருப்பார்.
ரஷ்யா போயிட்டு இங்கேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு ரஷ்யாவுக்கும் கிழக்கு ஐரோப்பியாவுக்கும் போயிருப்பார். அதை பார்த்துட்டு தான் வந்து இங்கே செயல்படுத்தணும்னு நினைப்பார். ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பியா. ஓகேங்களா. காமராசர் மறைந்த ஆண்டு மற்றும் நாள் அக்டோபர் 2, 1975. அக்டோபர் 2, 1975. அக்டோபர் 2, 1975 காமராசர் வந்து இறந்திருப்பார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இறந்திருக்காரு. அக்டோபர் 2 ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 2, 1975. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்றவர் யாருன்னா காமராசர். படிப்பு இருந்தால் தன் நாடு முன்னேற்றம் அடையும். அதனால் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க காமராசர் முடிவு செய்தார்? எத்தனை பள்ளிகளை? 50,000 பள்ளி. ஓகேங்களா. எத்தனை பள்ளினா 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், எத்தனை மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், எத்தனை மைல் தூரத்தில் உயர்நிலையும் திறக்க வேண்டும் என்றார்? காமராசர் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி. ஓகேங்களா. 1, 3, 5. பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாக வழங்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா காமராசர். கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் காமராசர் போற்றப்பட்டார்னா பெரியார். பெரியாரால் போற்றப்பட்டிருப்பார். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததை திறக்க ஆணையிட்டார்? 6,000 தொடக்கப்பள்ளிகள். 6,000 தொடக்கப்பள்ளிகளை மூடினதை திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீர்வாக நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராசர். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகளுக்கு கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? காமராசர். பள்ளியின் வசதிகளை பெருக்க காமராசர் நடத்திய மாநாடு பெயர் என்ன? மாநாடு பெயர் என்ன அப்படின்னா பள்ளி சீரமைப்பு மாநாடு. ஓகேங்களா. பள்ளி சீரமைப்பு மாநாடு. மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் யாவைன்னா மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இது மாதிரி பல இது திறந்திருப்பார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா காமராசர். காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் எவை? தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உதகை இந்துஸ்தான் பெட்ரோலியம் தொழிற்சாலை, பெட்ரோலியம் இல்லை, உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்லாம் சிப்காட் திறந்திருப்பார். அதுமாரி வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சர்க்கரை ஆலை, சோடா அந்த கம்பெனி, இதெல்லாம் வந்து இவர் ஆட்சி காலத்தில் தான் வந்து தொழிற்சாலைகள்லாம் தொடங்கப்பட்டுச்சு. காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தி, கர்ம வீரர், தீர்க்கதரிசி, தன்னலமற்ற வீரர், பிரஜாபந்த் அப்படின்னா மக்களின் நண்பர். ஓகேங்களா. பிரஜாபந்த் அப்படின்னா மக்களின் நண்பர். கிங் மேக்கர், ஏழை பங்காளன், கல்வி கண் திறந்தவர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா. நடுவண் நாடாளுமன்றத்தில் காமராஜர் எவ்வாறு சிறப்பித்துள்ளதுன்னா, நடுவண் காமராஜரை அவரோட ஆள் உயருக்கு வெண்கல சிலையை நிறுவி சிறப்பித்துள்ளது. ஒரு மனுஷால் ஒரு ஆள் இருக்கோன்னா அவங்க உயரத்துக்கு ஒரு வெண்கல சிலையை நிறுவி சிறப்பித்துள்ளது. தமிழக அரசு வாங்கிய 3வது கப்பலுக்கு டேஷ் என்று பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா தமிழ் காமராஜ் அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தாங்க. காமராஜ் மறைவுக்குன்னு அவருக்கு எந்த ஆண்டு என்ன விருது வழங்கப்பட்டது அப்படின்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1976. ஓகேங்களா. அவர் இறந்தது 1975. ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காமராஜன் பிறந்த நாளான ஜூலை 15 எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி தினமாகவும் 2006 முதல் கொண்டாடப்படுறது. கல்வி வளர்ச்சி தினமாக வந்து 2006 முதல் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. எந்த பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டது? எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? எந்த பல்கலைக்கழகம்னா
மதுரை பல்கலைக்கழகம் தான் காமராஜர் பல்கலைக்கழகம் மாற்றப்பட்டது. 1977 அவர் இறந்து 2 வருடம் கழிச்சு காமராஜர் பல்கலைக்கழகம் மாற்றப்பட்டுச்சு. காமராஜர் அரங்கம் எங்கு உள்ளது? காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில் உள்ளது. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுரிமையாக்கப்பட்டு யார் பெயரில் நினைவில்லமாக ஆக்கப்பட்டுள்ளதுன்னா காமராஜர் பெயர் தான். அவர் பெயரில் நினைவில்லமாக உள்ளது. ஓகேங்களா. காமராஜர் மணிமண்டபம் தமிழகத்தில் அமைந்துள்ள இடம் வந்து கன்னியாகுமரி. எங்கு உள்ள உள்நாட்டு விமானத்தில் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் காமராஜர் சிலை எங்கு வைக்கப்பட்டது அப்படின்னா மெரினா கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது. காமராஜருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டதுன்னா 2/10/2000. அதாவது இறந்த அக்டோபர் 2 அன்னைக்கு கன்னியாகுமரி தான் வச்சுருக்காங்க. எந்த வருடம்னா 2000. அதே அக்டோபர் 2 2000 கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. காமராஜர் பற்றியான தகவல் இதுதான். இதை அப்படியே கொஷினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதை நோட்ஸாக எடுத்துக்கங்க. இதே மாதிரி ஒரு லெசன் எடுத்து ஒரு லெசனை இது மாதிரி கொஷினாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.